ஹாய் ஹலோ காய்ஸ், இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வர்ஜா இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸும் அது மட்டும் இல்லாம இவங்க ஒரு விஷயத்த ஷேர் பண்ணியிருக்காங்க. அதனால எல்லாருமே மேடல் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபீல் ஆயிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். பட் ஜட்ஜஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயத்த சொல்லி இவங்களை என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்ற விஷயத்துக்காக இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனா நீங்க இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கான நோட்டிபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸா கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பத்தி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க கமெண்ட் பாக்ஸ்லயும் மென்ஷன் பண்ணலாங்க. ஸோ ரீசெண்டா ஜீ தமிழ்ல நடந்திருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ரியாலிட்டி காம்படிஷன் ஷோ அப்படின்னு சொல்லணும்னா சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 5 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சிங்கிங் காம்படிஷன் சொல்லலாம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தும் நிறைய ஸ்டேட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்டா மெகா ஆடிஷன் அண்ட் இன்ட்ரடக்ஷன் ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூஸா போயிட்டு இருக்கு. ஸோ அதுல நல்லாவே பெஸ்டா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லணும்னா வர்ஜா அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்கள சொல்லலாம். இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கால இருந்து வந்திருக்காங்க. இவங்களுக்கு ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா 12 ஆகுது. பட் இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்ட் இவங்களோட திங்கிங் தாட்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கால வந்து ஃப்ளட் வந்திருக்கும். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணிருப்பாங்க. நமக்கும் அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கீங்களா? ஸோ அந்த ஒரு விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா மேடையில ஷேர் பண்ணாங்க. இந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்பவே மனசு கஷ்டமா இருக்கு அப்படின்ற விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா மேடையில ஷேர் பண்ண விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா இருக்கக்கூடிய எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபீல் ஆயிடுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா ஜட்ஜஸ் நிறைய விஷயம் வந்து சொல்லியிருப்பாங்க. அதாவது இந்த ஏஜ்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க நாட்டை பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்கன்ற விஷயம் ரொம்பவே சந்தோஷமா தான் இருக்கு. பட் இருந்தாலும் ஃபோக்கஸ் பண்ணுங்க இந்த சிங்கிங் காம்படிஷன்ல. முடிஞ்ச வரைக்கும் உங்களால எவ்வளவு ஹெல்ப் பண்ண முடியுமோ அந்த ஒரு விஷயத்தையும், அது மட்டும் இல்லாம ஜீ தமிழ் சார்பாகவும் பாத்தீங்கன்னா நாங்க இந்த ஃப்ளட்டுக்கான ஃபண்ட் ரைஸ் பண்ணி தரோம் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சீக்ரெட் சேனல் வந்து பாத்தீங்கன்னா ஸோ ஃப்ளட் அப்படின்ற விஷயம் வந்தாவே அங்க அதிகமா குழந்தைங்களுக்கு பாதிக்கப்படுற விஷயம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கல்விகள் வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கப்படும். ஸோ அந்த புக்ஸ் ப்ராப்ளம் இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா? ஸோ இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களால் முடிஞ்ச ஒரு எஃபர்ட் பிளஸ் ஹெல்ப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீம் வந்து கொடுக்கப்படும் அப்படின்னு விஷயத்தான் சொல்லியிருப்பாங்க. கூடவே சபேஷனும் இருப்பாரு. ஸோ அவருக்கும் நல்லாவே தெரியும் அவங்க ஊர்ல எப்படி போயிட்டு இருக்கா அந்த டைம் அப்படின்ற விஷயத்தையும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேட்ல ஷேர் பண்ணியிருந்தாங்க வர்ஜா அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இவங்களுடைய நாட்டுப்பற்று தேசப்பற்று அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வியப்புற்ற வகையில இருந்துச்சு அப்படின்ற விஷயம் தான் எல்லாருக்கும் ஆச்சரியமா இருந்துச்சு. பட் இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் இதுக்கப்புறம் கண்டிப்பா சூப்பரா இருக்கும் அப்படின்ற விஷயத்தை எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா இவங்க இதுல இருந்து மீண்டு வந்துருவாங்க அப்படின்ற விஷயத்துக்காக வந்து தாராளமா சொல்லலாம். ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கமெண்ட் என்னன்ற விஷயத்த மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.